பீகாரில் ஜனநாயகம் சாக்கடையில் விழுந்து கிடக்காப்பா. பீகாரே சாக்கடைக்குள்ளே தான் கிடக்கு ஒரு 20 வருஷமா. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாமல் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஜனநாயகமும் சேர்த்து இப்போ சாக்கடைக்குள்ளே புரண்டு கிடக்குதான். தேர்தல் அந்த கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு, பீகார் மக்களை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. உங்களையெல்லாம் நினச்சா எனக்கு கண்ணில் தண்ணி வருதுப்பா. இப்படியா நீங்கள் கொண்டாடுவீங்க தேர்தலை? பயங்கரமான ஒரு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஈடுபாட்டோட மக்கள்லாம் வந்து பீகார் எலெக்ஷனில் இந்த தடவை வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலி உண்மையிலே ஃபெஸ்டிவல் மாதிரி தான் கொண்டாடி இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த சங்கீத் மெகந்தி ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு மெகந்தி ஃபங்க்ஷனை தான் இப்போ பீகாரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் தான் அந்த எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். போயிட்டு ஓட்டு போகிறதுக்கு நாம் எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஒத்த வரல நீட்டுவோமா இல்லையா? இவங்க போயிட்டு 10 வரலை நீட்டி எனக்கு எல்லா இடத்துலையும் இங்கு போட்டுன்னு இருக்காங்க. நிஜமா சார் நடந்திருக்கு. ராகுல் காந்தி ஓட்சோரி ஓட்சோரின்னு சொல்லி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல இல்லை, அந்த ஓட்சோரியை கண்ணுக்கு முன்னாடி லைவாக பாசாக்க எப்படி நமக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்து வாயில் வைக்குது எலெக்ஷன் அந்த பேரில் அப்படின்றத அவங்க ஆளுகளை வச்சே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓட்டு போடுற அந்த கையை காமிங்க, நீங்கள் ஓட்டு போட்டியில் காமிங்க அப்படின்னா அந்த அம்மா ஏதோ அம்பையர் 6 தூக்குற மாதிரி 2 கையும் தூக்கி காமிக்குது. இதை செஞ்சது ஏதோ சாதாரணமான ஏதோ ஒருத்தன் கிடையாது, எம்பி. இப்படித்தான் அவங்க ஊருக்குள்ள எல்லா இடத்துலையும் இந்த வேலையை பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு விளக்கம் எலெக்ஷன் கமிஷன் வேகமாக கொடுத்துருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கோபி. ராகுல் காந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு இது போட்டாப்புல. அவர் இன்னும் எவ்வளவுதான் கொண்டாந்து எடுத்து வச்சு அடிக்கிறது தெரியல. அவர் கொடுக்கறது எல்லாமே கான்கிரீட்டான எவிடன்ஸு. நல்லா தெரிஞ்சுங்க. அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏஐ மூலியமாக பண்ணப்பட்டதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எடுக்கப்பட்டது தான் எல்லாமே. இந்த பிரசிலியன் மாடல் ஒன்று கொண்டாந்து வச்சு இங்கே பாருங்கள், இந்த அம்மா ஹரியானாவை சேர்ந்த ஒரு அம்மான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பிரேசிலை சார்ந்த ஒரு அம்மா. அந்த அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்து இது வரைக்கும் அந்த அம்மா 22 ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. ராகுல் காந்தி சொல்லல. நல்லா இதை கேட்ட அந்த பிரேசில் அம்மாவே இதை பார்த்துவிட்டு, என்னைய வச்சாடா நீங்கள் இந்த விளையாடிட்டு இருக்கிய, கேவலமா இல்லையாடா அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் கேட்டார். ஆனால் இது வரைக்கும் ராகுல் காந்தி கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் எலெக்ஷன் கமிஷனோ இல்லை இந்த பாஜக கவர்மெண்ட்டோ இது வரைக்கும் வந்து அவங்க ரியாக்டே பண்ணலை. பதிலாக என்ன சொல்லிடுவாங்க, ராகுல் காந்தி குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குறாரு, ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுறாரு. அதான் இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு அதுக்கான பதிலுக்கு இது வரைக்கும் எந்த இடத்துலேருந்து அவங்க வாயிலேருந்து பதிலே வரல. பதில் சொல்ல வேண்டிய எலெக்ஷன் கமிஷனரு எனக்கு என்னன்ட்டு கிடக்கிறாப்புல. இதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு, ஒரு இண்டிபெண்ட் பாடி, அது ஏன் வந்து இழுத்து வச்சு வாயை வந்து ரொம்ப திறக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்குது அப்படின்றதும் தெரியல. உச்சநீதிமன்றம் ஆக்சுவலி அவங்க இடையில போந்து, ஏன்டா இவ்வளோ அட்டூழியமாடா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் ஒரு கேடா, ஒரு எலெக்ஷனை ஒழுங்காக நடத்த வக்கு இல்லை, ஒரு எலெக்ஷனை அந்த சர்வேயை ஒழுங்காக எடுக்க வக்கு இல்லை, இதில் பியூரிஃபிகேஷன் நீ எல்லாம் பண்ணுறியா? அதாவது ஊர் குளத்தில் வசத்தை கலக்கி விடுவாங்கல்ல, இப்போ எஸ்ஐஆரும் அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கு. எலெக்ஷன் அந்த எஸ்ஐஆர்ன்ற பேரில் எலெக்ஷன் கமிஷனு ஊருக்குள்ளே அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வசத்தை கலக்கி விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை கேள்வி கேட்கறதுக்கு, அதை பதில் சொல்கிறதுக்கு இங்கே எவனுக்கும் வந்து துப்பு இல்லை, ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த வருஷம் பீகாரில் கிட்டத்தட்ட வந்து 67% வந்து வாக்கு பதிவாயிருக்கா. இந்த முதல் கட்டம் 121 தொகுதிக்கான அந்த ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் 67% வந்திருக்கு. கடந்த 25 வருஷத்தில் இப்படி ஒரு, அதாவது அந்த ஓட்டிங் பூஸ்ட் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. 2020 அந்த எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதுக்கே வந்து 57% ஆயிருக்கு. இப்போ 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்துச்சு, அப்போ 56% தான். 60 லட்சம் பேரை எடுத்ததுக்கு அப்புறமும் இப்போ அந்த பூஸ்ட் அப் ஆகி திடீர்னு இந்த எலெக்ஷனில் 67% ஓட்டு போல் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஓட்டு போல் ஆகுறது நல்ல விஷயந்தான், நல்லா தெரிஞ்சுங்க.
அது வந்து என்டையராக ரிசல்ட்டை சேஞ்சே பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 8% பேர், ஓட்டே போடாத 8% பேர் இப்போ உள்ளுக்குள்ளே புகுந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 3.5 கோடி பேர் இந்த ஃபர்ஸ்ட் பேஸில் போட்டது. அந்த 3.5 கோடி பேரில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் நியூ ஓட்டர்ஸு. அந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே மேலே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கணக்கு. அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் கணக்கு. இப்போ பீகாரில் ஓட் போல் ஆனப்போ ஒரு லேடி எம்பி சாம்பவி சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே வந்து ஒட்டு மொத்தமாக பொலிட்டிக்கல் ஃபேமிலி தானே வைங்களேன். அப்பா வந்து மினிஸ்ட்ரி எல்லாம் ஓகே. அந்த சாம்பவி சௌத்ரி அம்மா ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு வந்து நிற்கிறார். நல்லா தெரிஞ்சவங்க இவங்க ஒரு எம்பி. அவங்க வந்து ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது, சாதாரணமான ஆளும் கிடையாது. எலெக்ஷன்னா என்ன, ஓட்டுனா என்னன்றது கிடையாது. உள்ளே போகிறது ஒரு எம்பின்றப்ப எவ்வளவு கவனமாக அங்கே இருக்கிறவங்க வேலை பார்ப்பாங்க போது நல்லா தெரிஞ்சாங்க. அந்த அம்மா வெளியில் வந்து ஓட்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஓட்டு போட்ட அந்த கையை தூக்கி காமிக்குது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிறவர் பார்க்குறாரு, இந்த கை இல்லைம்மா, அது உனக்கு தெரியாமல் போட்ட ஓட்டு, இதுதான் தெரிஞ்சு போட்ட ஓட்டு, இந்த கையை எடுத்து காமின்னு சொல்லி கண்ணால் செய்கை பண்ணணும். அந்த அம்மா வந்து உண்மையிலேயே ரொம்ப எம்பாரஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ஐயோ இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே, அசிங்கப்பட்டோமே, நாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் இங்கே கேப்சர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கையை தூக்கிட்டு அதை மழுப்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போஸை கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்த உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் அந்த அந்த இது டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுறாங்க, இது அவங்களோட தப்பு இல்லை, அந்த எலெக்ஷன் ஸ்டாஃப் உள்ளே இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாஃப் தான் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க தான் அவசரத்தில் அந்த இந்த கையில் போகிறதுக்கு பதிலாக இந்த கையில் போட்டாங்க, அது வந்து அவங்க மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பும் அங்கே நடக்கவே இல்லை. தப்பு நடக்குதா நடக்கலையான்றதுலாம் வேறு. முதல்ல இவங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் அங்கே உள்ள ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அதுனா ரேஷன் கடையை கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்துச்சா என்ன, கும்பமேளாவா என்ன, ஒவ்வொருத்தனா தானே உள்ளே போடுவாங்க. அதில் போகிறது யார், ஒரு சிட்டிங் எம்பி. ஓட்டு போடுறது எப்பயாச்சும் ஒரு தான் போகிறோன்றதுனால எந்த கையிலன்றது மறந்து போச்சான்றது தெரியல. அவங்களுக்கு மறந்து போயிருக்கலாம், எம்பிக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டை கரெக்டாக வெரிஃபை பண்ணி போடுறான் பார்த்தீங்களா, இவன் போட்டேன் அப்படின்ற அவன் மறப்பானா, இல்லை ஆம்பளைகளுக்கு ஒரு கை பொம்பளைகளுக்கு ஒரு கை, இல்லை இந்த வயசுக்குள்ளவங்களுக்கு இந்த கை இந்த வயசுக்குள்ளவங்களுக்கு இந்த கை, அப்படி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா என்ன, எல்லாத்துக்கும் ஒரு கைன்னா இந்த ஒரு கையில் தான் போடணும். அவன் போயிட்டு எடுத்தோன்னே போயிட்டு வச்சுட்டாலா இவங்க போட்டாங்களா, நம்ம ஒன்றுமே அவங்க நினச்சிருந்து அதை போடாமலே அழுத்திட்டு வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் சனநாயக முறைப்படி நம்ம போடுவோமே நினச்சிருந்துருக்கலாம் இல்லையா சார். இது தெரிஞ்சே நடக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து மிஸ்டேக் நடக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதை எவனாச்சும் ஒருத்தன் ஒன்றுமே உங்கள் ஊரில் வேணால் அது எடுபடும் சார். இந்த மாதிரி வந்து தெரியாமல் நடந்துச்சு, ஓகே ஏதோ தெரியாமல் நடந்துச்சு போலப்பா, மை தவறி விழுந்துருச்சு, அதை கை தவறி விழுந்த மாதிரி மை தவறி விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க. பெருசுப்படுத்துறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்னு, ஒன்றும் தெரியாதவன் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று இல்லை புதுசாக அன்னைக்கு தான் வந்து எலெக்ஷன் ஸ்டாஃபை கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சுருக்கீங்களா, கண்ணுக்கு முன்னாடியே அவங்க அவ்வளோ வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இதுக்கு தான் அவங்க கேமராவெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. புரியுதா, உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க. இதில் இன்னும் சில பேர் இருப்பாங்க, நான் எத்தனை ஓட்டு போட்டிருக்கேன் பார்த்தியா, பாசகவுக்கு நான் 10 ஓட்டு, எவனாச்சும் ஒருத்தன் போடுவான் பாருங்க, உள்ளுக்குள்ளே செல்ஃபோனை கொண்டு போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போட்டாங்களோ போன தடவை. ஆனால் அப்படி போட்டதுக்கெல்லாம் இது வரைக்கும் என்னடா பதில்னு கேட்டால் அதுக்கு இது வரைக்கும் அதெல்லாம் மறந்து போச்சு. அது நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா, அன்னன்னைக்கு அந்தந்த பிரச்சனையை பேசிட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுறோம். இதுக்காகத்தான் தொடர்ந்து ராகுல் காந்தி அந்த எஸ்ஐஆரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார். அந்த அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உள்ள அந்த பிரச்சனையை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கார். இதில் சில பேர் ரொம்ப இதுவாக பேசுவாங்க, அந்த ஓட்டர் லிஸ்ட்டு தானேப்பா, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தானே வந்து எஸ்ஐஆரே பண்ணுறாங்க. எஸ்ஐஆர் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையே பீகாருக்குள்ள ஒன்றும் இல்லை. அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் வேற யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். உங்களை அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்கள் எங்கே ஓடி போகணும், யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இது நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு, ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும், அந்த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கிங்கு யாருன்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் தான். அவங்க கேட்ட கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்ட்டாங்க சார், பண்ண மாட்டோன்ட்டாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. இப்போ இதுக்குமே வந்து அவன் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு மேன் மேடு மிஸ்டேக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாலே இந்த 121 தொகுதி,
அந்த 118 டிஸ்ட்ரிக்டில் அந்த 121 தொகுதியில் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்து இவங்க ஜேடியு ஜெயிச்சதில் வந்து ஒரு 60-65 உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்க முதல்ல கார்னர் பண்ணதுக்கு காரணமே இங்கே தான். இதை முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த இடத்துல அடுத்த செட் ஆஃப் இது இருக்கு இல்லையா, பேஸ் 2 இருக்கு இல்லையா, அந்த பேஸ் 2ல் இவங்க உள்ளே போகிறப்ப இதில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா பேஸ் 2 முடித்தோன்னே அவங்க ரிசல்ட்டை உடனே அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ இதை விட்டுவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன முள்ள மாதிரித்தனமும் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு வைங்க, இருந்தாலும் ஒரு நாள் 2 நாளில் அவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே எதையும் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு தில்லு முள்ளு பண்ணியிருக்காங்க. மக்கள் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மாற்றிடுவாங்க சார். எப்படி மாற்றிடுவாங்க? ஏன்னா பீகார் அதாவது கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் மைண்ட் செட்டுக்கு கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. உண்மையிலே இது நடக்கும். அப்படி வர்றப்போ ஓகே இவ்வளோ தூரம் அதான் ஏற்கனவே சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான்ப்பா எல்லாமே வந்திருக்கு, கொண்டாந்து உள்ளே வைப்பாங்க. அதாவது தப்பு ஒரு வேளை உள்ளுக்குள்ளே அந்த சொன்ன இல்லைங்களா அந்த எம்பி உள்ளே போயிட்டு ஒரு வேளை மாற்றி கூட வச்சுருந்துருக்கலாம், நல்ல மாற்றி கூட. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஓட்டு போட போகிறப்ப எந்த கையை தூக்கி காமிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை சென்ஸு கூடவே இல்லாமல் தூக்கி காமிப்பாங்க. அதையும் அவ்வளோ ஞாபகம் மறதி ஏன் என்ன ஒரு எம்பி இவ்வளோ ஞாபகம் மறதியாக இருக்கிறால எப்படி முதல்ல எம்பியாக எடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. அது போயிட்டு மக்கள் பிரச்சனையை எப்படி சொல்லும்? கேட்டுட்டு காருக்குள்ளே உட்கார்ந்தோன்னே எல்லாத்தையும் மறந்துடும். இதெல்லாம் தூக்கி கொண்டு எம்பியாக வச்சு என்னத்தை பண்ணுறது? இதெல்லாம் தான் கேட்குறாங்க. தெரியல இது இன்னும் எவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு, எப்படி இவ்வளோ தூரம் வந்து ஓட்டு சதவீதம் இவ்வளோ அதிகமாக இருக்குது. அந்த அதிகமான ஓட்டு சதவீதம் யாருக்கு போகுது? உண்மையிலேயே அந்த ஓட்டு சதவீதம் அதிகமானது ஒரிஜினல் ஓட்டர்ஸ் தானா? இதெல்லாம் இப்போ தெரியாது, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தெரியும். 6 மாதத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி கஷ்டப்பட்டு எதையாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி கொண்டாந்தா அதை ஒரு வயலும் ஏற்றுக்க மாட்டான். ஏன் அப்போவே சொல்ல வேண்டியதானேன்னு கேட்பான். இல்லை இதெல்லாம் நடக்கும். கடைசி வரைக்கும் இவங்க இப்படித்தான் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டே போக போகிறாங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் எவ்வளோ தூரம் கூட சேர்ந்து அது வந்து உரிமை அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு கிடக்கு. பார்ப்போம் இதுக்கு. ஆனால் இதுக்கு கூடிய சீக்கிரம் எப்படி இது எலெக்ஷன் இந்த டைமுக்குள்ளே ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக விகரசம். ஏன்னா இவங்க வேலையெல்லாம் என்ன அப்படின்றது இங்கே கண்டுபிடிச்சி விட்டாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றதையும் கண்டுபிடிச்சி விட்டாங்க. ஒன்லி வெரிஃபை மட்டும்தான். அதை கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். நன்றி.